SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவின் காரில் இருக்கும் ஆபத்தான ஆயுதம். செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் இன்று பாரிய போராட்டம். துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமின்றி மர்மமான முறையிலும் நாள்தோறும் மரணங்கள். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான திடீர் தகவல். அமெரிக்காவில் அதிரடி தாக்குதல், சர்வதேசத்தில் திடீர் போர் பதட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். சொந்த பாதுகாப்பிற்காக வாளை ஏந்தி வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூறியுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் இவ்வாறு வாளை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு தான் அறிவித்துள்ளதாகவும் அர்ச்சுனா குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி ஒன்று வெளியிட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து, உண்மையை வெளிப்படுத்த என துணைப்பொருளில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி இன்று பிற்பகல் 1 மணியளவில் ஆர்ப்பாட்டமும் அதனைத் தொடர்ந்து 3 மணியளவில் தந்தை செல்வா கலையரங்கத்தில் கருத்தரங்கம் இடம்பெற உள்ளன. இலங்கையில் தற்போது துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவிக்கு முன்கூட்டியே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருக்காவிட்டால் இன்று அவர் உயிருடன் இருந்திருப்பாரா என்பது சந்தேகமே. அவரை போன்ற எதிர்க்கட்சிகளில் உள்ள அனைவரும் இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்படுகிறது. பாதாள உலக குழுக்களை அளிப்பதாக கூறி அதனூடாக எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் தனக்கான பாதுகாப்பை எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக கோரியிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இறுதியாக அவரது உயிர் பறிபோனது. நமது நாட்டில் தற்போது துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால் போலீஸ் அரசியல் மயப்படுத்துவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் 6.0 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதிகளில் ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுவிக்கப்படவில்லை. எனினும் இலங்கை மற்றும் இந்தியா கடற்பிராந்தியங்களுக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என்பதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் முழுமையாக உறுதி செய்துள்ளது. மேலும் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடற்பகுதியாகும். எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை. இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலில் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும். இப்பகுதியில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்றும் வல்லுநர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். உலகச் செய்திகள். அரேபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல்களில் அமெரிக்கா படைகள் நடத்திய தொடர் தாக்குதலில் 62க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் 15க்கும் மேற்பட்ட கப்பல்களை அழித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் எந்த ஒரு பொது ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் டெண்டி அரகுவா போன்ற வெனிசுலா குற்ற கும்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் பரந்த போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கை சட்டவிரோதமானது என ஐக்கிய நாடுகள் சபை கடுமையாக கண்டித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் தலைவர் இந்த கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறியுள்ளார். இதேவேளை வெனிசுலாவை தாக்குவது குறித்து இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அறிவித்துள்ள போதிலும் இந்த தொடர் தாக்குதல்களுக்கு மத்தியில் வெனிசுலா கடற்கரைக்கு அருகே ஒரு பெரிய அமெரிக்க ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அமெரிக்கா வெனிசுலா மீது எப்போது வேண்டுமென்றாலும் தாக்குதலை மேற்கொள்ள தயாராக இருப்பதை காட்டுகிறது. அதே நேரம் வெனிசுலாவின் அரசு தரப்பிலிருந்தும் தாங்கள் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை போர் பதட்டத்தை அதிகரித்து காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனாவின் காரில் இருக்கும் ஆபத்தான ஆயுதம். செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் இன்று பாரிய போராட்டம். துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் நாள்தோறும் மரணங்கள்.
சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கை தொடர்பில் வெளியான திடீர் தகவல். அமெரிக்காவில் அதிரடி தாக்குதல், சர்வதேசத்தில் திடீர் போர் பதட்டம்.